राधे कृष्णा। जय भोलो गंगा मैया की जय। जय भोलो हिमाचल पर्वतराज की जय। जय भोलो भारत माता की जय। गंगे शरणम। हर हर गंगे, जय मां गंगे। கங்கா இந்த தேசம் முழுக்க பல பேருடைய லட்சியம், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய் கங்கையை தரிசனம் பண்ணணும், கங்கையில் ஸ்நானம் பண்ணணும். நிறைய பேருக்கு கங்கையில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கும் ஒரு வழக்கம் உண்டு. யாராவது இறந்து போயாச்சு அப்படின்னா அவர்களுடைய அஸ்தியை கங்கையில் கரைத்தல் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. கங்கை இல்லைன்ற பட்சத்தில் மட்டும்தான் மற்ற நீர்நிலைகளில் அஸ்தியை கரைத்தல்னு ஒரு வழக்கம். ஏன் கங்கையில் கரைக்கணுன்றது அவ்வளோ கதை. ஏன் கங்கை அவ்வளோ வசதி இன்னைக்கு பார்க்கலாம். நம்மளுடைய பாரத தேசத்தில் இந்த தேச தலைவர்கள் யாராவதெல்லாம் இறந்து போய் அந்த அஸ்தியை கொண்டு போய் கங்கையில் கரைக்கிறது அப்படின்ற ஒரு வழக்கத்தை ரொம்ப வருஷமாக எல்லாருமே பண்ணி கொண்டு இருக்கார்கள். இதில் நாத்தூராம் கோட்ஸேயோட அஸ்தி இன்னும் கரைக்கலை, வெயிட்டிங். ரொம்ப நாளாக அந்த அஸ்தியை, அதாவது பிரிந்த பாரதம், இந்த பாகிஸ்தான்லாம் திரும்பி ஒன்றா சேர்ந்த பிறகு கரைக்கணும்னு ஒரு சொல்லிட்டு தான் அந்த மனுஷன் போயிருக்கார். அதனால் காத்துருக்கு ஒரு அகண்ட பாரதத்திற்கான ஒரு அஸ்தி இன்னும் காத்து கொண்டு தான் இருக்கு. நிறைய உண்டு இந்த தேசத்தில், நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சின்று கிடக்கு. ஏன் கங்கை வசத்தி, எதற்காக கங்கை வந்தாள் அப்படின்னா, பூமிக்கு சாதாரண மனுஷாளுக்கு கங்கை ஏன் வசத்தின்ற கதை தான் நாம் இப்போ அழகாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். சகர மகாராஜா, நிஜமாகவே அந்த சகர் கிராமம் என்ன அழகு தெரியுமா? நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், போடுறேன். அப்படியே அந்த என்ன சொல்ல, ஸ்டெப் ஃபார்மிங், படிக்கட்டு விவசாயம். அங்கே பக்கத்தில் கங்கை கிடையாது, ஆனால் அந்த மலையிலேருந்து இறங்கி வரக்கூடிய அங்கங்கே அந்த ஸ்ட்ரீம் உண்டு, ஓடைகள். அதுவே கங்கை மாதிரி தட 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 தடன்னு ஓடும். அப்படி அந்த ஜலத்தை வச்சுட்டு தான் இந்த படிக்கட்டு விவசாயம். கங்கை கரையில் வாழ்கின்றவர்கள், இந்த ரிஷிகேஷ், ஹரித்வார் இங்கே இருக்கிறவர்களுக்கு தான் கங்கா ஜலத்தை எடுத்து விவசாயம் பண்ண முடியும். மேலே போக 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 கங்கை எங்கேயோ ஓடின்னு இருப்பா, வீடு வயல்காடெல்லாம் எங்கேயோ மேலே இருக்கும். அவளுக்கு கங்கைனால் சரியாக சொல்லணும்னா பிரயோஜனமே கிடையாது. இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கணும், ஜோஷி மட்லெல்லாம். இந்த ஜோஷி மட்லேருந்து பத்ரிகாசிரமம் போகும்பொழுது ஜோஷி மட்லேருந்து விஷ்ணு பிரயாக தாண்டி போனோம். அந்த ஜோஷி மட் ஹைட்லேருந்து ஃபுல்லாக கீழே இறங்கி, ஏன்னா நதி பக்கத்தில் தான் மலை ரெண்டும் குறுகலாக இருக்கும். மேலே போக போக மலையுடைய அகலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபுல் மலையும் கீழே இறங்கி அந்த இடத்துல அந்த அலக்கநந்தாவை கடக்கணும். திரும்பி ஃபுல் மலை ஏறி அதுக்கப்புறம் பத்ரிகாசிரமம் போகணும். ஸோ ஜோஷி மட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கீழேந்து கங்கையினால் ஒரு பலனும் உண்மையாக கிடையவே கிடையாது. அங்கேருந்து பம்ப் பண்ணி எல்லாம் மேலே கொண்டே வர முடியாது, அவ்வளோ ஹீட் இருக்குது. ஏதோ நம்ம வீட்டில் ஒரு 300 அடி 400 அடி போர் போட்டு தண்ணி எடுத்து மேலே டேங்க்லாம் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. அதனால் இந்த கங்கை அப்படின்றது ரொம்ப விசேஷம். அது இந்த சகர கிராமம், சகர் அப்படின்னு பெயர். அந்த படிக்கட்டு விவசாயம். நாங்கள் கூட நான் அங்கே போகும்பொழுது ஒரு லேடியை பார்த்தேன். அப்போ நான் ஜெய் பத்ரி விஷால் அப்படின்னு, அவளும் ஜெய் பத்ரி விஷால் அப்படின்னு சொன்னான். அப்போ கேட்டால் நீங்கள் என்ன ஊருக்கு புதுசாக எங்கேருந்து? நான் சொன்னேன் தட்சிண பாரதத்துலேருந்து எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கேடா, எங்கள் சகர கிராமத்துக்காக. ஆமாம்மா, நான் பார்க்குறதுலாம் வந்தேன், ரொம்ப சந்தோஷம், ஸ்வாகத்தம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக சொன்னேன். கைசே ஆப்கா, எப்படி இருக்கு எங்கள் ஊர் அப்படின்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் தேவபூமி, இதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள்லாம் பரம பாக்யவதி அப்படின்னு. ஹா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கையெல்லாம் கூப்பிண்டாள் அவள். அழகான அந்த சகர கிராமம், அங்கே தான் அவர் பிறந்தார்னு இருக்குது. நேத்தியே சொன்ன சகர அப்படின்னா
விஷத்தோடு பிறந்தவன். கர அப்படின்னா விஷம், கர சகர அப்படின்னா விஷத்தோடு கூடியவன் நம்முடைய அர்த்தம். அப்போ அந்த சகர மகாராஜா அவருடைய மனைவி கேசினி, சுமதி. கேசினியுடைய பிள்ளை தான் அசமஞ்சன். சுமதிக்கு தான் 60,000 சகரபுத்திரர்கள். அவள் தனித்தனி பேர் இல்லை, ஒட்டுமொத்தமாக சகரபுத்திரர்கள்னு சொல்லிட்டா. இல்லாட்டி அவள் பேர் ஞாபகம் பெரிய பாடு. 60,000 பேர் சகரபுத்திரர்கள்னு 19 அவருக்கு பேர். அசமஞ்சனுக்கு அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன். அசமஞ்சனுடைய பிள்ளை தான் அம்சுமான். அழகாக அந்த அம்சுமான் சென்று தான் இவர் அழகாக அஸ்வமேத யஜ்யம் பண்ணுறார் சகர மகாராஜா. இந்திரன் அந்த அஸ்வமேத யஜ்யத்தினுடைய அஸ்வத்தை, அஸ்வம்னா குதிரை, அந்த குதிரையை திருடிண்டு போயிடுறான். அப்போ இவர் தீட்சையில் இருக்கார் நம்ம சகர மகாராஜா. அவர் கூடவே தீட்சையில் இந்த அம்சுமான் இருக்கான். அதனால் இவா 2 பேரும் போக முடியாது. அதனால் நம்ம சகர மகாராஜா 60,000 புத்திரர்களை பார்த்து சொல்கிறார், போங்கோ தேடுங்கோ, கடல் பூமி எல்லாத்தையும், கடலை மாலையாயுடைய பூமி முழுவதையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யோஜனை தூரத்தையுமே நல்லா விஸ்தாரமாக பூமியை வெட்டி தேடுங்க. எங்கே தான் பேருக்கு பார்த்துருவோம். ஒரு யோஜனை அப்படின்னா எத்தனை மைல்னு கண்டுபிடிங்க. நான் ஏற்கனவே பிரஜமண்டல பரிக்கிரமாவில் சொல்லியிருக்கேன். ஒரு யோஜனை, ஒரு கோசம், இதுக்கெல்லாம் தூரம் சொல்லியிருக்கேன். அப்போ அவர் அழகாக சொல்கிறார், ஏகைகம் யோஜனம் புத்ரா விஸ்தாரம் அபிகச்சத யாவத் துரக சந்தர்சஸ்தாவது கனத மேதினி நாகலோகம் சமாசாத்ய விசின்வத்வம் விசேஷதः திசாகஜான் அஹீந்திரம் ச வைனதேயம் ச மாதுலம் ஆமந்திரிய சுரலோகம் ச விசின்வத்வம் விசேஷதः உதயாச்சலம் ஆரப்ய நிவிருத்தாஸ்தமயம் கிரிம் நிவர்த்தத்வம் சதுரகா ஆலோக்கிய பிரம்மணோ கிருஹம் தம் சைவ ஹயஹர்த்தாரம் மார்க்கமானா மமாக்ஞயா. எது வரைக்கும் குதிரை உங்கள் கண்டுபிடிக்கிறோ அது வரைக்கும் எவ்வளவு தூரம் வேணால் போங்க. ஒருவேளை நீங்கள் திக்கஜங்களே பார்க்கலாம். பூமியை தாங்கின்னு இருக்கிறது அஷ்ட திக்கஜங்கள்னு சொல்லுவாள். அந்த திக்கஜங்கள் இன்றைக்கி திருவனந்தபுரம் போனோம்னா அங்கே படிஞ்சாறுன்னு சொல்லுவாள். மேற்கு வாசலில் திருவம்பாடி கிருஷ்ணன் உண்டு. அது பக்கத்தில் 2 பெரிய விளக்கு உண்டு. ராம் லக்ஷ்மணன் சொல்லுவாள். அது இருக்கும் ஒரு 15 அடி 20 அடி ஒசரத்துக்கு ஒரு மரம் மாதிரி நிற்கும். ஆக்சுவலாக விளக்கு மரம்னே பேர் இதுக்கு. அதில் பார்த்தோன்னா கீழே கூர்ம பீடம் இருக்கும். அங்கே திக்கஜங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி பத்மநாப சுவாமியுடைய கிழக்கு வாசலில் நுழையும் பொழுது உள்ளே வந்தோம்னா அங்கே ஒரு விளக்கு மரம் மாதிரியே ஒன்று பண்ணியிருப்பான். அங்கேயும் கூர்ம பீடம், அது கீழே மேலே திக்கஜங்கள், அதுக்கு மேலே அந்த விளக்கு தாங்குற மாதிரி. ஸோ ஆதிசேஷன், திக்கஜங்கள் இப்படி எல்லாம் உண்டு. யார் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொருத்தர் தாங்குவான். அந்த திக்கஜங்களை நீங்கள் பார்க்குற வரைக்கும் அஹீந்திரம், அஹீந்திரம்னு பேர். அஹீந்திரன் அப்படின்னா ஆதிசேஷன் அர்த்தம். அஹீந்திரம்னு சொல்லி ஒரு ஊரோட பேர் உண்டு, எங்கன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். அஹீந்திரம் அப்படின்னு பேர். அதனால் திக்கஜங்கள் திசா கஜான் அஹீந்திரன் வைனதேயம்னா நமக்கே தெரியும் கருடன், மாதுலம்ன்ற நாகம். இது எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிண்டு தேவலோகம் பிரம்மலோகம் எல்லாத்துலேயும் தேடுங்கோன்ற, நாகலோகம் தேடுங்கோ, பூமி முழுசும் தோண்டுங்கோ. சூரியன் உதிக்கக்கூடிய உதயகிரி பர்வதத்திலிருந்து அஸ்தமிக்கிற கிரி வரைக்கும் குதிரையை கண்டுபிடிங்க. குதிரையை திருடினவனையும் கண்டுபிடிச்சுங்கோ. அப்படி தான் வந்து ஆகணும். குதிரையெல்லாம் வரப்படாது சொல்கிறார். தீட்சிதः பௌத்திர சகிதः ச உபாத்தியாய கணோ யஹம் இஹ ஸ்தாஸ்யாமி பத்ரம் வஹ யாவத் துரக தர்ஷனம். நான் தீட்சை வச்சுட்டுருக்கேன். தீட்சைனா இந்த கையில்
கயிறெல்லாம் கட்டிண்டு இன்றைக்கும் வந்து யாக தீட்சை எஜமானன்னு சொல்லுவா. அந்த மாதிரி கோவிலெல்லாம் வந்து தீட்சை பண்ணிட்டு அவர்கள் தான் அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய ஒரு கும்பாபிஷேக பூஜையாக இருக்கலாம், உற்சவமாக இருக்கலாம், உற்சவ தீட்சை, யாக தீட்சை, அப்புறமா நிறைய உண்டு. கல்யாணத்திலேயே வந்து கையில் காப்பு கட்டியாச்சுன்னா இனிமேல் வெளில போகக்கூடாது, அந்த காப்பு கட்டுறது தான் தீட்சைன்னு பேர். ஸோ அதனால் நான் தீட்சை இருக்கேன், பேரனோடு இருக்கேன், இங்கே உபாத்தியாயர்களோடு இருக்கேன். அதனால் குதிரையை கண்டுபிடிக்கணும்னு நான் இங்கே தான் இருப்பேன். உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும், கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இத்யுக்த்வா ஹிருஷ்டமனசோ ராஜபுத்ரா மகாபலாக பிரணம்ய சிரசா தஸ்மை கிருத்வா சாபி பிரதக்ஷிணம் ஜக்முஹு மஹீதளம் ராம பிதுர்வச்சன யந்திரிதாக. இப்படி சொன்னோன்னா மகாபலவான்களான அந்த சகர புத்திரர்கள் ரொம்ப சந்தோஷமாக அப்பாவை பிரதட்சணம் பண்ணி அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் வார்த்தைப்படி நடக்கணும்னு வராது. 60,000 பசங்க, நீ போ நான் போல இதெல்லாம் கிடையாது, 60,000 பேரும் கிளம்புறோம். அந்த அளவுக்கு ஒரு காம்பீரியம் உண்டு. இது சனாதன தர்மத்தினுடைய ஒரு அழகான ஒரு விஷயம். நான் நிறைய இடங்களில் இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். இது பர்டிகுலர்லி நான் எங்கெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா, நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா வச்சுக்கோங்களேன் அப்பாவெல்லாம், அந்த பசங்க அவள் சொல்கிறது அப்படியே கேட்பாள். ஏன்னா அந்த இதுக்கு அவளை மேலே அந்த லெவலில் அந்த பொசிஷனில் போய் உட்காரணும்னா, இப்போ கூட சமீபத்தில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னமோ ஒரு பையன் வந்து கேரளாவில் ஹோட்டலில் வேலை பண்ணிட்டு இருந்தான், எங்கெங்கெல்லாம் வேலை பண்ணான். ஒரு ஸ்டேஜில் அவனுடைய அண்ணாக்கள் 2 பேரும் அவனை பார்க்க வந்தான். ஓன்னு கட்டிப்பிடிச்சு எழுதான். அப்புறமா தான் எல்லாருக்கும் விஷயம் தெரியும், அவர் பெரிய கோட்டீஸ்வர வைரவியாபியாரினுடைய பிள்ளை, 3வது பிள்ளை. வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும், உலகம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்பா கொஞ்சம் பைசா கொடுத்து அனுப்பி, எந்த இடத்துலையும் என் பேர் யூஸ் பண்ணக்கூடாது, நீயா ஜெயிச்சு வரணும், எந்த இடத்துலையுமே அன்லெஸ் ஏதான எமர்ஜென்சினா மட்டும்தான் நீ என்னை தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி அனுப்பி. ஏன்னா அப்போ தானே வாழ்க்கை தெரியும், அப்போ தானே பணத்தோட மகிமை தெரியும். இல்லாட்டி சகடமேனிக்கு இருந்ததுன்னா நிறைய பேர் பார்க்கலாம், நம்ம அப்படியே வீணாக போயிடுவா. பணம் தான் நிறைய இருக்கேன்றதுல சில பேர் இப்படி போயிடுவா. நிறைய பேர் அதனால தான் வந்து பசங்களை எங்கே படிக்க வைக்கணும், எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வார்கள். ஏன்னா இவாளை காரணமாக வச்சுண்டு அப்படியே ஒரு வம்சத்தையே கெடுத்துருவா. அதெல்லாம் நிறைய உண்டு. இப்போ சகுனி அப்படி தானே பண்ணுறான். திருத்தராஷன் இவா பீஷ்மர் இவாளெலாம் பழிவாங்கணுன்றதுக்காக தானே துரியோதனன் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுட்டு மாமா மருமான்னு ஓடுறான். அதனால் எப்பொழுதுமே அந்த பித்ரு வாக்கிய பரிபாலன் பார்த்துக்கோங்க. அப்போ ஏன் ராமன் இப்படி இருந்தான், இவ்வளோதான். அவனுடைய மூதாதையர்களில் 60,000 பசங்க அதனால தான் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனெல்லாம் அது இப்படி அண்ணா நமக்கு மூதாதையர்கள்லாம் அப்படி நடந்து காட்டிருக்கா. இதே நீங்கள் முகலாய வம்சம் எடுத்துக்கோங்க, எல்லாம் அப்படி தான். இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் வரைக்கும் பாருங்கள், எல்லாம் அப்படி தான். ஒருத்தனை ஏமாத்துறது, முதுகில் குத்துறது, என் சுகம் ஒன்று தான் பெருசு. சனாதன தர்மத்தில் அப்படி கிடையாது. அதுதான் அழகுங்க. அப்பா சொன்னபடி அழகாக தேரிண்டு போகிறாளாம். ஒவ்வொருத்தரும் ஒரு யோஜனை நீளம் அகலம் உள்ள பூபிரதேசத்தை வெட்டி தோன்றாளாம். இப்போ 60,000 யோஜனை தூரம் பூமியை 2ஆ புழக்கும்படியாக பூமி கதறாள. என்ன நடந்துட்டு இருக்குது, எல்லா பக்கமும் வெட்டிகிட்டே இருக்காளே அப்படின்னு. 60,000 யோஜனை விஸ்தாரத்துக்கு பூமியை பிளந்தாச்சாலாம். அவள் ஒவ்வொன்றா தாண்டி போகிறாளாம். எல்லாரும் நடுங்கிறா. என்ன பண்ணுறதுனே போல, இவாளை யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ பிரம்மதேவர் இடத்துல போய் தேவர்கள்லாம் சொல்கிறாளாம். கந்தர்வர்கள், அசுரர்கள், பன்னர்கள், தேவர்கள் எல்லாரும் பிரம்மதேவரிடத்தை சொல்கிற, தே பிரசாத்திய மகாத்மானம் விஷன்னவ தனாஸ்ததா ஊச்சுகு பரமசம்ஸ்ரஸ்தா பிதாமகம் இதம் வச்சக. கையை கூப்பிண்டு விஷன்னவதனா அப்படியே துக்கமான சோகமாக முகத்தை வச்சுட்டு பயந்து போய் பரம சந்திரஸ்தாக பயந்து போய் கையை கூப்பிண்டு பகவன்னு பிருத்திவீம் சர்வா கன்யதே சகராத்மஜைஹி பகவச்ச மகாத்மானு வத்யந்தே தளவாசினக. பூமி முழுக்க சகரபுத்திரர்கள் தோன்றா.
இப்படியே போனால் அவள் யாரெல்லாம் பார்க்கறோம் இவனும் சந்தேகத்தை கொண்டுட்டு போயிட்டு இருக்கா. இவன் தான் அவன் யார் மேலாம் சந்தேகம் வருதோ அவனெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி வதம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. எங்கே போய் முடிய போகிறதுனே தெரியல. அப்படி அகம் யஜ்ஞ ஹரோ அஸ்மாகம் அனேன அஸ்வோ அபனீயதே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இவன் தான் திருடியிருப்பான் அப்படின்னு கொண்டே இருக்காளே, இது எங்கே போய் நிற்க போகிறது அப்படின்னு. அப்போ அழகா 40வது சர்க்கம் நம்ம பிரம்மதேவர் சொல்றார், தேவதானாம் வசஸ்ருத்வா பகவான் வை பிதாமக பிரத்யுவாச்ச சுசந்திரஸ்தான கிருதாந்த பலமோகிதான். அப்போ பிரம்மதேவர் அவளெல்லாம் பார்த்து சொன்னார், யஸ்யேயம் வசுதா கிருஷ்ணா வாசுதேவஸ்ய தீமதः மகிஷி மாதவஸ்யேஷா சயேஷ பகவான் பிரபு. இந்த பூமி முழுக்க பகவானுடைய மகிஷி பூதேவி, அவள் வாசுதேவருடையவள். அதனால் அவர் தானே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவர் தான் இப்போ கபில வாசுதேவராக இருக்கார். அவர் ரீச் பண்ணுற வரைக்கும் அப்படியா சுற்றின்னு தான் இருப்பா. அவர் ரீச் பண்ணோன்னு எல்லாம் ஆகும். கபிலர் கர்தம பிரஜாபதி தேவஹூதியினுடைய பிரியபுத்திரன். ஒரு விதத்தில் பார்த்தா முதல் மனுஷ அவதாரம் அப்படி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இந்த கபிலர் கர்தமர் தேவஹூதி அவருக்கு தான் கபிலாச்சாரியார் பிறக்கிறார். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, இது எல்லாமே பகவான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார். நீங்கள் பயப்படாமல் உங்கள் இடத்துக்கு போங்கோ, என்ன நடக்குமோ நடந்துட்டுருக்கு, என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் நமக்கு தாங்க முடியாமல் புலம்பும், தேவர்கள் வரைக்கும் இதாக இருக்கா, அதான் பயப்பட வேண்டாம், நம்மளும் புலம்பினவன் தப்பு கிடையாது. அப்போ சமயத்தை தாங்க முடியாமல் புலம்புவோம் இல்லையா. அப்போ பிரம்மதேவர் எல்லாருக்கும் குருவாக இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும். நீங்கள் தைரியமாக இருக்கும், மனசை அதைரியப்படாதீங்க. எல்லா பெரியவாள்லாம் சொல்லுவோம், ஒன்றும் கவலைப்படாது, அதைரியப்படாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். அவ்வளோதான், நடக்கிறது நடந்து தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவனே வாழலாம் போயாச்சு. வா எல்லா பக்கமும் போகிறா. போய் 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 பார்த்து பிசாசு, நாகர்கள், பன்னகர்கள், தேவர்கள், அசல் யாரெல்லாம் முடியுமோ சந்தேகனாலும் கொண்டு போட்டுருக்கான். கடைசியில் திரும்பி வந்து அப்பா கிட்ட சொல்கிறா, இந்த பக்கமும் சுற்றிட்டோம், குதிரையும் காண ஆளையும் காணும், இது மாதிரி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சொல்லணும். உடனே கோபம் வரதான் சகர மகாராஜாவுக்கு. தேஷாம் தத்வச்சனம் ஸ்ருத்வா புத்திராணாம் ராஜசத்தமக சமன்யுரப்ரவீத் வாக்கியம் சகரோ ரகுநந்தன. திரும்ப திரும்ப விஸ்வாமித்திர ரகுநந்தன ராமா இப்படியே கொஞ்சின்னு இருக்கார். பூயக கணத பத்ரம்வோ நிர்பித்ய வசுதாதளம் ஹஸ்வஹர்த்தாரம் ஆசாத்திய கிருதார்த்தாச்ச நிவர்த்தத. திரும்பி பூமியை உடச்சி தேடுங்கோ, அவங்களாம் சேமம் உண்டாகட்டும், குதிரையோடு திரும்பி வாங்கும், அவ்வளோதான், குதிரை இல்லாமல் வரப்படாது அப்படின்னு சொல்ல திரும்பியும் இந்த பசங்க சரிப்பா யோ கழவா வேறு வேலை இல்லையாங்கன்னு சொல்லியா, நீ எதையோ பண்ணுறேன்னு சொல்லி வேணா நீ போய் தேட சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லி திரும்பியும் எல்லாரும் தேடுறாளாம். தேடும் பொழுது அவள் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு லோகம் அந்தந்த லோகத்தில் இருக்கக்கூடிய திக்கஜங்கள் எல்லாம் பார்க்குறா. விரூபாக்ஷன்ற திக்கஜத்தை பார்க்குறா. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா இப்படியே தாண்டி 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 பூமியை குடஞ்சுண்டு பாதாள லோகம் வரைக்கும் போகிறாளாம். அதை தாண்டியும் போகிறா. மகாபத்மன்ற ஒரு திக்கஜத்தை பார்க்குறா. திக் கஜம், திக்குனா திக்குகள், கஜம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய யானை, திக்கஜம்னு பேர். அதையும் தாண்டி அதை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு போகிறா. அப்புறமா சௌமனசம்னு ஒரு திக்கஜம், அதையும் தாண்டி போகிறா. இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு, அதுக்கப்புறம் பத்ரன் அப்படின்ற ஒரு திக்கஜம், அதையும் தாண்டி போகிறா. இப்படி எல்லாத்தையும் தாண்டி 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 போயிட்டே இருக்கா. போய் போக 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 தே து சர்வே மகாத்மானோ பீமவேகா மகாபலாகா தத்ருஷு கபிலம் தத்ர வாசுதேவம் சனாதனம்
ஹயம் ச தஸ்ய தேவஸ்ய சரந்தம் அவிதூரதः பிரஹர்ஷமதுலம் பிராப்தாः சர்வே தே ரகுநந்தன. பெரிய அந்த வேகமுடைய மகாபலசாலிகள் அந்த 60,000 சகரபுத்திரர்கள் கபிலரா உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாசுதேவரையும் அவர் பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய குதிரையையும் பார்த்தார்கள். கபில வாசுதேவரையும் குதிரையையும் பார்த்தாச்சு. உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம், ஏ குதிரையை பார்த்துட்டோம் அப்படின்னு. அதோட நிப்பாட்டிருக்கலாம். தே தம் ஹயஹரம் ஞாத்வா क्रोधपर्याकुलेक्षणाः कणित्रलाङ्कलाघरः नानावृक्षशिलाधराः अप्यधावन्त संकृतास्तिष्ठ तिष्ठेति चाब्रुवन्. அவரை வாலாம் குதிரை திருடினவன் நினச்சுட்டார். கையில் கிடைக்கிற கனித்ர லாங்கலதராக மண்வெட்டி கலப்பை மரம் கல் இதெல்லாம் எடுத்துட்டு ஏய் நில்லு அவர் ஓடவே இல்லை, அவர் உட்காந்தே இருக்கார். கோபத்தில் அந்த குதிரையை பார்த்துட்டோன்ற சந்தோஷம் அவர் உட்காந்துருக்கார், பக்கத்தில் மேய்ஞ்சிட்டு. உடனே இவாளாக ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார்கள். அஸ்மாகம் த்வம் ஹி துரகம் யஜ்ஞம் ஹிருதவானசி துர்மேதஸ்த்வம் ஹி சம்பிராப்தான் வித்தி ந சகராத்மஜான். நீதான் எங்களுடைய யஜ்ஞம் துரகம். துரக அப்படின்னா குதிரை, யஜ்ஞம் துரகம்னா யாக குதிரை. நீதான் திருடியிருக்கா. ஏ துர்மேதக, ஏ துஷ்டா. நாங்களாம் யார் தெரியுமா? சகர புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்வா து வசனம் தேஷாம் கபிலோ ரகுநந்தன ரோஷேன மகதாவிஷ்டः ஹுங்காரம் அகரோத் ததா. திருட்டு பயலேன்ட்டாவா, கோபமே வராது கபிலருக்கு. அது இவாளுடைய கண்ணால் காண்பதும் பொய். கன்ஃபார்ம்டாக இந்த விஷயத்தில் பார்த்துட்டா கோபம் வந்து கொடுத்து என்ன யார் இது என்ன குதிரைன்னு தெரியுமா, இது எப்படி இங்கே வந்ததுன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். கேட்கல. இவாளாக ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா. வந்த உடனே செம்ம கோபம் வந்து கொடுத்து அவருக்கு. யாரை பார்த்து துஷ்டன்றது சகரபுத்திரன் தலையில் கொம்பா முளைச்சிருக்கு. ஒரு ஹூங்காரம் பண்ணாராம். ஹூங்காரம் அகரோத் ததா ததஸ்தேனா பிரமேயேன கபிலேன மகாத்மனா பஸ்மராசீத் கிருதா சர்வே காகுஸ்த சகராத்மஜாஹ. அப்பிரமேயன் அப்படின்னா அளவற்ற வைபவம் உடையவர். அப்பிரமேய சுவாமி சொல்லுவார். ராமாப்பிரமேயன்னு தொட்டமல்லூரில் இருக்கக்கூடிய சுவாமி பேர். அப்பிரமேயன்னு பேர் வைப்பா. காகுத்ஸ, ஏ ராமஹா, அப்பிரமேயரான மகாத்மாவான கபில முனிவர் அவருடைய இந்த ஹூங்காரத்தில் அத்தனை பேரும் பஸ்மராசீத் கிருதாக, பஸ்மமாக போயிட்ட, சாம்பலா போயாச்சு. இதுதான் கதை. இனி அடுத்த கதையை பார்ப்போம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. பார்த்துக்கோங்க. அதாவது இந்த முயற்சின்ற விஷயம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமனுடைய வம்சத்தார் நம்ம ராஜாக்கள் எல்லாம் முயற்சியில் விடாமுயற்சி நிறைய உண்டு அவளுக்கு. அதெல்லாம் தான் நம்ம குழந்தைகள்லாம் வாசிக்கணும். அதுவும் இந்த சகரபுத்திரர்கள் முடியலைன்னு தேடி கபிலரை பார்த்து தொண்ணூறு தப்பு, ஆனால் அது வரைக்கும் அவளோட விடாமுயற்சி பாராட்டியே ஆகணும். ஸோ அந்த வரம் கொடுக்கும் பொழுதே அப்படி தான் சொல்கிறார். பாகவத்லலாம் ஔர்வ மகரிஷின்னு இருக்குது, ராமாயணத்தில் பிருகு மகரிஷின்னு இருக்குது. ஆனால் பிருகு வம்சத்தில் வந்தவர் தான் ஔர்வர் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவர் சொல்கிறார், ஒரு பிள்ளையினாலே வம்சம் விருத்தி ஆகும், மற்ற 60,000 பிள்ளைகள் பராக்கிரமசாலியாக பலவானாக இருப்பா. ஆயுசை பற்றி சொல்லலை. அதே மாதிரி அங்கே அசமஞ்சன் அப்படி இருக்கான். ஆனால் அவனுடைய பிள்ளை அம்சமாக இந்த 60,000 பிள்ளைகள் பிடி சாம்பலா போயிட்டா. இந்தா பிடி சாம்பல் அப்படின்னு இல்லையா, பிடி சாம்பல் ஆயாச்சு.
மீதி விஷயம் நாளைக்கு அம்சுமானிடத்திலிருந்து ஆரம்பிக்கும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो हिमाचल पर्वतराज की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो सगर महाराज की जय. जय बोलो कपिल वासुदेव भगवान की जय. राधे कृष्णा.